வணக்கம். இதில் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு ஏரோப்ளேன் வந்துட்டு பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு கடலில் ஒரு அலை வந்துட்டு வந்தால் ஒரு ஒரு கடலில் ஒரு நடுக்கடலில் அலை வந்துட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து அதுக்கப்புறமாவும் வந்து நிறைய வந்து ஃப்ளைட்ஸ் போகுதுங்க. அதெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு இது இல்லை. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னு தெரியுதுங்களா? இப்போது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது அந்த அந்த ஃப்ளைட்டில் அந்த ஃப்ளைட்டு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு கடல் அலை போகிற மாதிரி ஒரு ஒரு தோட்டம் வந்து தருது. சரிங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசனை சொல்கிறது. ரசனை இப்போது அந்த ஃபீல்டில் வந்துட்டு இருக்கவங்க, அதை பண்ணவங்க ஒரு ஒரு ரசனையோடு பண்ணியிருக்காங்க. இல்லை அதுக்கான டெக்னாலஜி வந்துட்டு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பறக்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் வந்து தருது. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு தனித்துவம் வேணும். தனித்துவம் தனித்தன்மை அது மாதிரி வந்து இருக்கவங்களால தான் என்ன அவங்க தான் எப்பயுமே ஜெயிக்க முடியும். சரிங்களா? எப்பயுமே அவங்க ஜெயிக்க முடியும். அவங்கள வேறு யாராலையுமே வந்து பீட் பண்ணவே முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பல ஃபேமஸான வந்து ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய பல பேர் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா? அவங்களாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வின்னஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தனித்தன்மை என்ன ஏதாவது ஒன்று என்ன அவங்கக்கிட்ட கண்டிப்பாக அவங்க வந்து வச்சுருக்காங்க. சரியா? வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் விஷயம் கூட நான் வந்து கேள்விப்பட்டேன், என்ன பண்ணேன், அது படித்தேன். என்னென்னா ஒருத்தவங்க இப்போது நம்ம சினிமா ஃபீல்டையோ இல்லை வேறு எந்த ஃபீல்டையோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு வெளியே தெரிஞ்சிருக்காங்க, ஒரு பாப்புலராக வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அவங்க ஏதாவது வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு செயல் செய்ததுனால தான் அவங்க வந்துட்டு அந்த அந்த ஒரு பல பேருடைய கவனத்தை அவங்க வந்துட்டு ஈர்த்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ சினிமா துறையில் நம்ம அதை வந்து கண்கூட பார்க்கலாம். ஏன்னா அவங்க எல்லா ஃபீல்டுமே இந்த மாதிரி வந்துட்டு இருக்குங்க. சரியா? ஹோட்டல் ஃபீல்டுலேருந்து வேறு எந்த ஃபீல்டு, இந்த டெக்ஸ்டைல் இருந்து எல்லா ஃபீல்டுலையுமே இந்த தனித்துவமாக ஏதாவது ஒன்று அவங்க பண்ணிப்பாங்க. ஆனால் அதன் மூலமாக தான் அவங்க வந்துட்டு நமக்கு வந்து வெளியில் மக்களுக்கு வந்து இப்படி சேர்ந்துருப்பாங்க. சரிங்களா? அப்போது அதை மட்டும் அவங்க வந்து விட்டு தரவே மாட்டாங்க. அது மூலமாக வந்து இன்னும் வந்துட்டு எப்படி அது பெஸ்ட்டான்ட்டு அந்த மாதிரி. ஏன்னா ஒருத்தவங்க ஒன்று செய்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதையும் பண்ணக்கூடாது, அதை விட பெஸ்ட்டாக பண்ணணும் இல்லையா? அதை விட பெஸ்ட்டு அந்த மாதிரி போனதான் அவங்க வந்து எப்பயுமே எங்கள் வின்னஸாக வந்துட்டு இருக்க முடியும். இப்போது என்ன சொல்ல இருந்தேன்னா, இப்போது அந்த சினிமா ஃபீல்டில் அவங்க வந்து ஒரு டைலாக் மூலமாக தான் அவங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஆகிப்பாங்க. சரிங்களா? ஒரே ஒரு டைலாக், அந்த ஒரு டைலாக்கை அவங்க எப்பயும் இந்த பொதுமக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ இல்லை அவங்க வந்து பேசும்பொழுதும் சரி, ஃபஸ்ட்டு அந்த டைலாக்கை சொல்லி தான் அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயல்படுறதுனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது. சரிங்களா? நம்ம எதுக்கு ஒன்றுமே நம்ம இப்போ வந்து பொதுமக்கள் சரிங்களா? அவங்கக்கிட்ட நம்ம ஏன்னா
அவங்க தான் நமக்கு வந்துட்டு வந்து சப்போர்ட்டாக வந்துட்டு இருக்கணும். இந்த இந்த மாதிரி ஃபீல்டில் வந்துட்டு இருக்கவங்க, எந்த ஃபீல்டில் வந்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு கூட சரி, பொதுமக்களுடைய சப்போர்ட் தேவை கண்டிப்பாக தேவை இல்லையா? அப்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது அந்த அந்த எதன் மூலமாக அவங்க வந்து வெளியில் அவங்க வந்து தெரிஞ்சாங்களோ, ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து வந்த எந்த ஒரு டைலாக் மூலமாக அவங்க வந்து வெளியே தெரிஞ்சாங்களோ, அந்த டைலாக்கையே அவங்க திரும்ப 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 பொதுமக்கள் எல்லாம் வந்து இருக்கும் பொழுது அதை சொல்லி சொல்லி அவங்க வந்துட்டு அவங்கள அந்த ஒரு அடையாளப்படுத்திக்கிறாங்க சரிங்களா? அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அடையாளப்படுத்திக்கிறதுனால பொதுமக்களுக்கு வந்து இவங்க நம்ப ஆள் அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஒரு ஒரு சந்தோஷம் அடைகிறாங்க. நம்ம கூட ஸ்டேஜில் பார்த்துருக்கோம்ல, இப்போ சத்யராஜ் அந்த மாதிரி கூட என்னம்மா கண்ணு அந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு சொல்ல பார்த்தீங்களா? அவங்களாம் புத்திசாலிகளுங்க. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் என்னம்மா அப்படின்ட்டு, இதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம அவங்கக்கிட்டே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குங்க சரியா? ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகிறாங்கன்னா அவங்க அதுக்காக அவங்க என்னென்ன டெக்னிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு நல்லது இல்லையா? நம்ம பார்த்துக்கோ இல்லையா? அவர் எங்கே வந்து ஸ்டேஜில் பேசுகிறாலும் சரி, அந்த என்னம்மா கண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் வந்துட்டு பயன்படுத்துவார் இல்லைங்களா? அதே மாதிரி வந்து இங்கே சாவடி ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு சொன்னார், நம்ம வாழ்க்கையில் இப்போ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹை ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க இல்லையா? அப்போது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அப்பில் வந்துட்டு இருக்கவங்கள நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அப்போது இந்த அப்புக்கும் இந்த மிடில் இல்லையா, மிடில் டு அப், அதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த அப்பர் மிடில் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு தான் நிறைய செக் பாயிண்ட் இருக்கும் சரிங்களா? இவங்களுக்கு தான் நிறைய எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு பிடிச்சி வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு பல பேர் வந்துட்டு காத்துட்ருப்பாங்க சரிங்களா? இப்போது நான் இதை வந்து நம்ம மேகத்தை நான் வந்து இதை வந்துட்டு அங்கே சாடி ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். இப்போது அதுவும் இப்போது நான் வந்துட்டு வானத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதை நம்ம பார்க்கும்பொழுது தெரியுது இல்லையா? அந்த வானம் அது வந்துட்டு மூவ் ஆகாமல் அப்படி ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மேகங்கள் அப்படி இருக்குது சரிங்களா? அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மேகங்கள் வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போது அந்த ரொம்ப அப்பில் இருக்கு இல்லையா? அந்த மேகங்கள் ஷேக் ஆகிறதே கிடையாது. அது அப்படியே ஏன்னா காற்றுனாலையும் வேறு வந்து எந்த ஒரு விஷயங்களாலையும் அது ஷேக் ஆகாமல் அப்படியே நிற்குது. அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவங்களாம் என்ன இப்போது அந்த வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சில மேகங்கள் அப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது சரிங்களா? ஆனால் அந்த மூவ் ஆகக்கூடிய மேகங்கள் மாதிரி தான் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் எங்கள் அப்புக்கு போகிறதுக்குள்ளே இவங்க பெரிய பாட வேண்டியதாக இருக்குது. நம்ம அப்போது அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருங்க சரிங்களா? எல்லாக்கிட்டே இருந்தும் சரி ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது, எங்கள் சாருக்கு தெரியுமோ என்னமோ, அவர் கேட்டால் தான் தெரியும் சரிங்களா? நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கவங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா? நன்றி.